உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்னோட டாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க சைலண்டா இருங்க. அபி, பெரியவங்க கிட்ட இப்படிதான் ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுவியா? அபி, உன் பிஹேவியர் ரொம்ப தப்பா இருக்கு அபி. சும்மா என்ன திட்டாதீங்க டாடி. யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போன் எடுக்காததுனால நான் எவ்வளவு அப்செட் ஆனேன் தெரியுமா? அந்த டென்ஷன்ல தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இவங்க எதுக்கு என்ன வந்து கேக்குறாங்க? அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிட்டா நான் இப்படிதான் பேசுவேன். அபி, watch your words, okay? சார், அவ சின்ன பொண்ணு. அவ பேசுறதுக்கெல்லாம் நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன சுடர், கொஞ்சம் கூட பெரியவங்கங்கிற மரியாதையே இல்லாம பேசுறா? சார், நீங்க முதல்ல அமைதியா இருங்க. அபி மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு. அவளோட வயசுக்கு சின்னவங்க யாரு பெரியவங்க யாருன்னு வித்தியாசம் கூட தெரியாது. நாம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு அபி பேசினதுல எந்த வருத்தமும் இல்ல. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். சார், நீங்க கிளம்புங்க. சரி. அபி, டாடி ஏதோ கோவத்துல கத்திட்டாரு. நீ ஃபீல் பண்ணாத. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். என்னம்மா அபி, இன்னைக்கும் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வராம ஸ்கூலுக்கு தனியா வந்திருக்கா போல? ஆமாண்டா, பாப்பாக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரல போல. ஹே, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. பேசாம போயிடுங்க. பாருடா, பாப்பாக்கு திரும்பி கோவம் வருது. என்னவோ பெரிய இவ மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தல, இப்ப பாரு உனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லை. இனிமே இப்படி தாண்டி உன்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணுவோம். உன்னால என்ன பண்ண முடியும்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிக்க கை வாங்குவ? உன்ன எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நிலைமை. இன்னும் போக போக உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. டேய் வாங்கடா போலாம். பிரின்சிபல் கிட்ட சொல்ற போறா. பாத்துக்கலாம் வாங்கடா. இங்க பாருமா, இப்ப நான் வெறும் கேர்டேக்கர் மட்டும் இல்ல. என்ன என் அம்மான்னு சொல்ல போறியா? நான் உன்னை என் அம்மாவா எப்பவுமே ஏத்துக்க போறது இல்ல. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அபி, நீ என்ன ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நான் தான் உன் அம்மா. அந்த உரிமை எனக்கு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கைய விடு சுடர். என்னாச்சு அபி? கைய விடு சுடர். அபி காட்டு. கைய விடுன்னு சொல்றல. அபி சும்மா அபி, காட்டு. அபி, என்ன அபி இது? கையில இவ்ளோ பெருசா ரத்தம் கட்டி இருக்கு. என்னாச்சு? கீழே ஏதாவது விழுந்துட்டியா? கேக்குறல சொல்லு. சொல்லுங்கறல சொல்லு. ஸ்கூல்ல பசங்கள என்ன டீஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது யாரும் வந்து கேட்கவே இல்ல. இப்ப மட்டும் எதுக்கு வந்து கேக்குறீங்க? ஏன் ப்ராப்ளம்னா யாரும் வர மாட்டாங்கன்ற தைரியத்துல இன்னைக்கு பசங்க என்ன என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க என்ன பிடிச்சு தள்ளி விட்டதுனாலதான் இந்த ரத்தம் கட்டாச்சு. இப்ப நீ இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்ன பண்ண போற? போய் உன் வேலையை பாரு. எழுந்திருச்சேன் கூட வா அபி. எங்க? உன் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கா? எங்க பிரின்சிபல் கிட்ட அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போற. அதெல்லாம் எதுவும் வேலைக்காகாது. பேசாம போ. வான்னு சொல்றல. வா. நேத்து தானே நம்மள்ட்ட நல்லா வாங்கிட்டு போனா, திரும்பவும் வந்து தைரியமா நிக்கிற பாரு. என்னடி முறைக்கிற? வாங்கினது பத்தலையா? ஓ, திரும்பியும் நீ என்ன அடிக்க வந்திருக்கியா? எங்க அடி அடி.
அட்ரி அடி. ஏண்டா உங்களுக்கெல்லாம் என்ன வயசாகுது? ஸ்கூல் படிக்கிறதுக்குள்ள பொண்ணுங்களை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க இங்க வா, வா இங்க வாடா. ஏண்டா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா பொறுக்கித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வா இங்க வா. வா ஆண்டி ஆண்டி ஏண்டா விட்டுருங்க ஆண்டி. அபி உங்களை விட சின்ன வயசு தானே, உனக்கு கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம பொறுக்கி மாதிரி தப்பா பிஹேவ் பண்ணி அவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கீங்க. இதுல சப்போர்ட் பண்ணா வேற யாரும் வர மாட்டாங்கன்னு திமிர வேற பேசிருக்கீங்க. டேய் இவ ஏன் பொண்ணு, இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ அம்மா நான் வருவேன். இனிமே அபி இருக்கிற தசை பக்கம் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சது உங்க 3 பேரையும் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. புரிஞ்சுதா? இல்ல இல்ல, இனிமே நாங்க அபி இருக்க பக்கமே வர மாட்டோம். அபி மட்டும் இல்லை மேடம், பொண்ணுங்க இருக்க பக்கமே நாங்கள் போக மாட்டோம் மேடம். சாரி மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். சாரி சாரி அபி. டேய் அபி கிட்ட சாரி கேளுங்கடா. சாரி அபி. சாரி அபி. இனிமே இதே ரெஸ்பெக்டோட மரியாதையா இருக்க நடந்துக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் நேரா பிரின்சிபல் கிட்ட போய் பொண்ணுங்களை நீங்க டீஸ் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி டிசி வாங்கி கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. வா அபி போலாம். தல சுடு. நீ என்ன தப்பு பண்ணடா? நீ எதுக்கு சாரி கேக்குற? இல்ல சுடு, உன்னை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுடர். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு என் மேல ஏதோ கோவம் இருக்க போய் தான் இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சுக்காம இருந்துட்ட. அதெல்லாம் தப்பு கிடையாது, சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. என் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும் அபி. இங்க எல்லாரையும் விட சின்ன பொண்ணு அஞ்சலி தான். அவளோட மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லையே சுடர். உன் மேல போயினா இவ்வளவு நாள் கோவமா இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ஏன் மேலேயே கோவமா வருது சுடர். நான் ஒரு வேஸ்ட் சுடர். அப்படிலாம் சொல்லாத அபி. நீ எவ்வளவுதான் என் மேல கோவப்பட்டு திட்டினாலும் ஒரு தடவை கூட நான் உன்னை தப்பா நினைச்சதே இல்ல. ஏன்னா நீ என்னோட பொண்ணு அபி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.